வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் என்று பதவியை பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களது பதவி தற்காலிகமாக பறிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அவரது அதிகாரங்களை செயல்படுத்த முடியாது. இணை ஒருங்கிணைப்பாளருக்கு என்ன அதிகாரங்கள் இருக்கிறதோ அதைத்தான் வழக்கு முடியும் வரை பயன்படுத்த வேண்டும் என்று மீண்டும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் கூறியுள்ளார். இது அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற 26 ஆண்டு நடைபெற உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளையும் ஒன்றாக இணைத்து சட்ட தேர்தலை எதிர்கொள்வதற்கான முயற்சிகளையும் ஈடுபடக்கூடிய இந்த வேளையில் அதிமுகவின் உட்கட்சி மோதலின் காரணமாக கூட்டணியை சரியாக அமைப்பதற்கு திணறுகிறது அதிமுக என்றே கூறலாம். சரி, அதிமுக பொதுச் செயலாளர் வழக்கின் இறுதிக்கட்ட தீர்ப்பு எப்போதுதான் வரும்? ஜனவரி 13ஆம் தேதி நீதிமன்றம் இந்த வழக்கிற்கான இறுதி தீர்ப்பை வெளியிடும் என்றும் அறிவித்துள்ளது. அதுவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் என்ற பதவியை அவர் பயன்படுத்தக்கூடாது, அதற்கான அதிகாரங்களும் அவருக்கு கிடையாது என்றும் தெரிவித்துள்ளது. அதை மீறி அவர் செயல்பட்டால் அவர் மீது நடவடிக்கையும் எடுக்கலாம் என்றும் தகவல்களும் வெளியாகியுள்ளது. இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தால் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி கையில் அதிமுக செல்லும். இல்லை என்றால் மீண்டும் ஓபிஎஸ் அதிமுகவிற்குள் வருவார், வைத்திலிங்கம் அதிமுகவிற்குள் வருவார். தேவைப்பட்டால் சசிகலா அவர்களையும் அதிமுகவில் இணைத்து விடலாம். குறிப்பாக கூட்டணி இங்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு மாற்றத்தையும் சந்திக்கும். பாஜக, பாமக, தேமுதிக போன்ற மிகப்பெரிய அளவிலான கூட்டணிகளும் அமைக்கும். காரணம், ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவிற்குள் வந்தால் இவைகள் அனைத்தும் நடைபெறும். திமுகவிற்கு எதிராக மெகா கூட்டணியாக இவைகள் பார்க்கப்படும் என்றும் அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்காக இவைகளை எல்லாம் தவிர்த்து வருகிறார்? அதற்கு மிக முக்கியமான காரணம், இவர்கள் எல்லாம் உள்ளே வந்தால் தனது ஆதிக்கம் குறைந்துவிடும். வெற்றி அடைவது இரண்டாவது பட்சம். தனது ஆதிக்கம் குறைந்துவிட்டால் வெற்றி அடைந்தும் தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு எடப்பாடி செயல்படுவதுதான் இங்கு மிகப்பெரிய அளவிலான பேசும் பொருளாக மாறியுள்ளது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் ஜனவரி 13ஆம் தேதி வரக்கூடிய இறுதி தீர்ப்பானது ஓபிஎஸ்ஸிற்கு சாதகமாக வரலாமா அல்லது எடப்பாடிக்கு சாதகமாக வரலாமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கோருங்கள்.